ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG Expo and Food Bazaar 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத் என்ற தலைப்பில் நாட்டு மக்களுடன் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார். இன்று 129வது மனதின் குரல் ஒலிபரப்பானது. அதில் பிரதமர் மோடி கூறியதாவது: பிஜி தீவு மக்கள் தமிழ் தினம் என்ற ஒன்றை உருவாக்கி விழா கொண்டாடுகின்றனர். நமது நாட்டிலும் தமிழ் மொழியை பரப்புவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. என்னுடைய லோக்சபா தொகுதியில் உள்ள காசியில் காசி தமிழ் சங்கமத்தின் 4ஆம் ஆண்டு நிகழ்வுகள் சமீபத்தில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியை ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் தமிழில் பேசினர். இதற்காக காசியில் 50 பள்ளிகளில் தமிழ் கற்கலாம் என்ற மைய பொருளில் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட்டது. தமிழ் மொழி உலகின் மிகவும் பழமையான மொழி. தமிழ் இலக்கியம் மிகவும் வளமானது. காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டேன். இன்று இந்த தேசத்தின் பிற பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகள், இளைஞர்களிடம் தமிழ் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. இதுதான் தமிழ் மொழியின் பலம், இதுதான் பாரதத்தின் ஒற்றுமை என்று பிரதமர் மோடி கூறினார். मेरे प्यारे देशवासियों, अब मैं आपसे भारत से हजारों किलोमीटर दूर एक ऐसे प्रयास की बात करना चाहता हूं जो दिल को छू लेने वाला है। फिजी में भारतीय भाषा और संस्कृति के प्रसार के लिए एक सराहनीय पहल हो रही है। वहां की नई पीढ़ी को तमिल भाषा से जोड़ने के लिए कई स्तरों पर लगातार प्रयास किए जा रहे हैं। पिछले महीने फिजी के राकी इलाके में वहां के एक स्कूल में पहली बार तमिल दिवस मनाया गया। उस दिन बच्चों को एक ऐसा मंच मिला जहां उन्होंने अपनी भाषा पर खुले दिल से गौरव व्यक्त किया। बच्चों ने तमिल में कविताएं सुनाई, भाषण दिए और अपनी संस्कृति को पूरे आत्मविश्वास के साथ मंच पर उतारा। वणक्कम भारत और संगतल ओरे भारतम उन्नत भारतम नडत्तपट्ट काशी तमिल संगमम 4 तमिल करपोम नान रोम कारके उदाहरणक येन तमिल इंट्रोडक्शन कासियोड़ भूमिल नानु पायल पटेल और सुकिन्स इंटर कॉलेज की मानवी अनेवरकुम येन वणक्कम।